வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பூண்டு மிளகு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பூண்டு மிளகு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயம், பூண்டு 2 கட்டி எடுத்து வச்சு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு மிளகுத்தூள், காரத்துக்கு 3 மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேங்க. சாதம் 1 டம்ளர் எடுத்து உதிரியாக வடித்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாகட்டும். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அதேங்க நல்லது. இப்போ நல்லெண்ணெய் தேவையான அளவு ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா சிவக்க வறுத்துக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பு சிம்மிலே தான் இருக்கணும், இல்லாட்டி கரிகிறோம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு பல்லில் கடிச்சா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு அளவாக மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ சாதமெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. அவ்வளவுதாங்க, பூண்டு மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பரிமாறிடலாங்க. இந்த சாதத்துக்கு சைடிஷா பீட்ரூட் பொரியலும் கீரை பொரியலும் வச்சுருக்கேங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.